அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். செம்ம வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்தளவுக்கு மண்டை பொழக்குது. அதனால் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின், அதுக்கப்புறம் இன்றைக்கி மின்ட் லீவ்ஸ் தான் போட்டுட்டு வாட்டரை கன்சியூம் பண்ணேன். குழந்தைங்களுக்கும் பாதாம் பிசின் போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல குழு குழுன்னு இருக்கும். அதனால் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கேன். சரியான வெயில். போய் குழந்தைங்கள பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே என்ன சொல்கிறது, அவனில் வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே, இந்த வெயிலை டாலரேட் பண்ணி தான் ஆகணும். நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கக்கிட்ட நோட்ஸ்லாம் கேட்டுட்டு செக் பண்ணுவேன். ஏன்னா ஹோம்ஒர்க் எது இருக்குது, என்னென்ன இன்றைக்கி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை டெய்லி ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த பீரியடில் இன்றைக்கி மேம் வந்தாங்க, மேம் வரல, ப்ராக்ஸி பீரியடாக இருந்தது, அப்படி இப்படின்ட்டு எல்லா கதையும் கேட்குறது தான் வந்த உடனேயே நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம். குழந்தைங்கிட்ட நம்ம ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் ஃபீல் ஃப்ரீயாக நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லுவாங்க. அப்புறம் ஞாபகப்படுத்தி இன்றைக்கி அது நடந்துச்சு, இன்றைக்கி இப்படி வந்துச்சு சார், இது சொன்னாங்க, அப்படி இப்படின்னுட்டு கதை பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் என்ன இருக்குது, பிரிண்ட் அவுட்ஸ் என்ன இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இப்போவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் வரைகிறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு அது போகும். பார்த்துக்கோங்க, ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுன்னு இழுத்துட்டு வேலை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம கூட மாட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிருவாங்க. சரி மம்மி சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதாக இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப அவங்களுக்கும் ப்ரெஷராக இருக்கும், நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப யாருமே ஹெல்ப் இல்லையே, இல்லை நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, அந்த எந்துவாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெயில புரிஞ்சு வராங்களா, அதுவே ஒரு கஷ்டம். அதனால் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம பொன்னி ரைஸ்லேயே இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன். ஏன்னா உப்புமா எல்லாம் காலையில் செஞ்சு கொடுத்தேன். அதனால் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு எல்லோரும்